மகா சிவராத்திரியை முன்னிட்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் நேரலையில் கேட்டு பெறலாம். செல்வராஜ், இன்று நாடு முழுவதும் மகா சிவராத்திரியானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவ்வகையில் நெல்லையப்பர் கோவிலில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பக்தர்கள் எந்த அளவில் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடி வருகிறார்கள்? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். ஏனென்றால் மகா சிவராத்திரி அன்று நேரடியாக சிவபெருமானை வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் வழிபட்டதாக ஒரு ஐதீகம் என்பது உள்ளன. குறிப்பாக வேடனை தங்களுடைய காப்பாற்றுவதற்காக, சிவபெருமானுக்காக, நம்ம புலியில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மரத்தின் மீது அமர்ந்த வேடன் ஒவ்வொரு இலையாக கீழே போட்டுள்ளார். ஆனால் விடியும் போது அது சிவனுக்காக அந்த இலை என்பது விழுந்ததாகவும், சிவன் இரவு முழுவதும் அவரை காப்பாற்றியதாகவும் ஒரு ஐதீகமாக உள்ளன. ஆகவே இந்த சிவராத்திரியை ஒட்டி இந்த நெல்லையப்பர் கோவிலில் 4 கால பூஜையாக நடைபெற உள்ளது. ஏனென்றால் 9 மணிக்கு ஒரு பூஜை, அதன் பிறகு 12 மணிக்கு ஒரு பூஜை, 3 மணி மற்றும் 5 மணி ஆகிய அதிகாலை வரை இந்த பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக நெல்லையப்பருக்கும் பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நேரடியாக நெல்லையப்பர் கோயிலுக்கு தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நீண்ட வரிசையில் இருந்து பக்தர்கள் நேரடியாக தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் இந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் சிவராத்திரி அன்று நேரடியாக சிவனை வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் மிக நல்ல நிலையில் இருக்கும் என்பதற்காக தங்களுடைய சிவனை தேடி பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வழிபாடு என்பதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நீண்ட வரிசை கிட்டத்தட்ட 6 மணியிலிருந்தே இந்த வரிசை என்பது தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இங்குள்ள மக்கள் நேரடியாக தங்களுடைய இந்த நெல்லையப்பரை காண்பதற்காக நீண்ட வரிசையில் இருந்து தங்கள் குடும்பத்தோடு நேரடியாக தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். பலர் தங்களுடைய இந்த கோவில் முழுவதுமே பல்வேறு கோலங்கள் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக சிவனை உத்தராட்ச கொட்டையால் அலங்கரிக்கப்பட்டும், பச்சரிசி மற்றும் நவதானியங்களை கொண்டு பசுமாடுகள் அமைக்கப்பட்டும், அதை சுற்றி விளக்குகள் அமைக்கப்பட்டும் பல்வேறு பூஜைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன. குறிப்பாக இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இது போன்ற பக்தர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். என்றால் இந்த சிவராத்திரியை ஒட்டி நேரடியாக வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே இது போன்ற சிவனை வழிபடுவது மிக ஐதீகமாக இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஒரு பக்தர் நம்மிடம் இருக்கிறார். குருநாதன், அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, குறிப்பா பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளாக இது போன்ற நெல்லையப்பர் கோவில்ல பல்வேறு உத்தராட்ச சிவனடியால் போல லிங்கம் வரை அமைத்து தன்னுடைய பூஜை மேற்கொண்டு வரீங்க. ஆனா இந்த ஆண்டு பசுமாடுகள் மற்றும் பல்வேறு நவதானியங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிவராத்திரியை பத்தி சொல்லுங்க ஐயா. வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திங்கள் நாள் விழாமொழ்கும் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்பது ஞானசம்பந்தனுடைய வாக்கு. அந்த படி ஒவ்வொரு மாதமும் இந்த திருநெல்வேலியில கோடியேற்றருடைய சில விழாக்கள் மாதந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சிவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலியில. அதில் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்துல, அதாவது பெரிய நந்திக்கும் கொடிமரத்துக்கும் இடையில ஒரு 5000 உத்திராட்சத்தை வச்சு ஒரு லிங்கம், அதை வச்சு பலவிதமான ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரியான பூஜைகள் பண்ணோம். இந்த ஆண்டு பசு சிவன் மேல பால் சொரித மாதிரி சண்டிகேஸ்வரருடைய வரலாறுலையும் வரும். சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் உள்ள மகாலிங்க கோயிலில் இந்த வரலாறு உண்டு. பசு எங்கே பால் சுரைக்கிறதோ, தானா சுரைக்கிறதோ அங்கே சிவபெருமான் இருப்பதாக ஐதீகம். அதை நினைவூட்டும் வகையில் இந்த வருடம் சிவனுக்கு முன்னாடி பசு சிவன் மீது பால் சொரிகின்ற இதை நாங்கள் மலர் கொண்டு நவதானியங்கள் கொண்டு வரைந்திருக்கிறோம். இது மிகவும் சிறப்பானது. இதை வணங்குவதனால் அனைத்து தோஷங்களும், குழந்ததாய் தந்த கற்பம் குதிரை போல் மறைவோமாதால் அழுந்தவை கொன்ற பாவம் ஆலய களவு செம்மோன் பழங்கன்றாய் கறந்த பாவம் 13ஆம் பிரதோஷத்தில் செழுந்திரு பூஜை செய்து தெரிசித்து பரிசித்து போவோம் என்பது நந்திய பெருமானுக்காக உள்ளது.
அதை நிறைவேற்று. நேரடியாகவே நீங்க கேட்டீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வட மாநிலத்திலிருந்தும் பலர் தங்களுடைய நேரடியாக இந்த கோவிலுக்கு வந்து தங்களுடைய விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று இரவில் இருந்து அதிகாலை வரை நெல்லையப்பர் கோவிலில் வந்து நடை திறக்கப்பட்டு பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டு வந்து வருகின்றன. அதே போல பக்தர்கள் தனித்தனியாக அந்த பகுதியில் தங்கள் லிங்கங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த லிங்கத்திற்கு பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டு பூஜைகளும் செய்யப்பட்டு கொண்டு வந்து வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த இரவு முழுவதும் கிட்டத்தட்ட அந்த சிவபெருமானை வழிபடுவது தொடர்பாக நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தங்களுடைய தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாகவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோயிலில் நடைபெற்று வரும் மகா சிவராத்திரி விழா தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.